நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேர அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு தேவ மகிமை, தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களாக நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்று பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். அடுத்து அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி கூட முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். நம்மளோட தேவ மகிமையினாலே நாம் தினதோறும் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழும்பி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பாடி துதித்து ஆராதித்து நம்ம ஜெபித்து நம்ம குடும்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அது நம்முடைய அந்த நாள் முழுவதும் மாத்திரமல்ல, அது வழி நடத்தமை பார்க்கிறவரிடம் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப காரியங்களை நாம் எப்படி நம்ம செய்ய வேண்டும், சத்துரு என்ன சதித்திட்டங்கள் வைத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவ மகிமை அதிலிருந்து நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும். பிரியமானவர்களே, அதனால் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் இருந்து அப்படி ஜெபித்து துதித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் உங்களை மூடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் உடைய மகிமை உங்கள் குடும்பம் முழுவதையும் மூடும். அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவும், சந்தோஷம் நிலவும். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அதிக நேரம் இருந்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பப்பட்டு, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தையாய், வல்லமை உள்ள வார்த்தையாக அது மாறும். பிரியமானவர்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ, யாருக்காகலாம் நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் அந்த மகிமை, தேவனுடைய வல்லமை அது வெளிப்படும். தேவனுடைய பாதத்திலே அதிக நேரம், தேவ சமூகத்திலே அதிக நேரம் நீங்கள் தரித்திருங்கள். தேவ வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அந்த தேவ பிரசன்னம் அது உங்களை ஆனந்தப்பட வைக்கும், உங்களை வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்யும். இது போல தான் பிரியமானவர்களே, வேதத்தில் கூட நாம் பார்த்தோமானால் யாத்திராகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற பொழுது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. அங்கு கர்த்தருடைய மகிமை காணப்படுகிற அங்கு சூழ்நிலை என்னவென்று பார்த்தால், அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு நல்ல உணவு இல்லை, இறைச்சி இல்லை, எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் எகிப்திலே அப்படியெல்லாம் சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒன்றுமில்லை, இந்த வனாந்திரத்தில் நாங்கள் இப்படியே மரித்து போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கு தேவனுடைய மகிமை அங்கு காணப்படுகிறது. இதை அவன் சொல்லுகிறான். எல்லாரும் மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் வாங்க, உங்கள் இடத்துல இருந்து ஏதோ நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வராங்க. வந்த பொழுது அவன் அது சொல்லும் பொழுதே அங்கு திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கு காணப்படுகிறது. இங்கு ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அதற்கு முன்பதாக தான் செங்கடலை அவர்கள் தாண்டி வருகிறார்கள். சத்துரு அழிக்கப்படுகிறதை கண்முன்னால் காணுகிறார்கள். பின்பதாக அங்கு ஏலிமிலே 12 நீரூற்றுக்கள், மாறாவின் தண்ணீர் மதுரம், இதையெல்லாம் பார்த்த ஜனம் இங்கு முறுமுறுக்கிறது. முறுக்கும் பொழுது மோசே அங்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். மோசே அதை ஜனங்கள்கிட்ட சொல்லும் பொழுது சொல்லிவிட்டு அங்கே வனாந்திர
வனாந்தரத்தில் அங்கே திரும்பி வனாந்தர திசையை திரும்பி பார்க்கிறார்கள். தேவ மகிமை அங்கு காணப்படுகிறது. அங்கு தேவ மகிமை கடந்து வந்து அங்கே என்ன செய்கிறது என்று பார்த்தோம்னால் அங்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் 11வது வசனம், யாத்திராகமம் 16வது அதிகாரம் வசனம் 11. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவரிடத்தில் சொல்லு, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் அங்கு நடக்கிறது. அங்கே நான் வசனம் 14 பார்த்தோமானால், பெய்திருந்த பனி நீங்கினபின் இதோ வனாந்தரத்தின் மீது அங்கு உருட்சியான ஒரு சிறிய வஸ்து அங்கு கிடக்கிறது. மன்னாவை தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார் வசனம் 15. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படி என்று சொல்லுகிறார். தேவன் ஜனங்களுடைய முறுமுறுப்புகளை கேட்கிறார். மோசேயினுடைய ஆலோசனைப்படி ஜனங்கள்லாம் கர்த்தரை சந்ததிக்கு வருகிறார்கள். அங்கு தேவன் பேசுகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாவீர்கள், சாயங்காலத்தில் உங்களுக்கு இறைச்சியை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அதே மாதிரியாக ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். இன்னுமாக காடைகள் அங்கு காடைகளை வசனம் 13 பார்த்தால், சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். இப்படியாக தேவன் ஜனங்களுடைய அவருடைய விருப்பத்தை, மன விருப்பத்தை அவர்கள் ஆசைப்பட்டு கேட்டதை அங்கு கொடுக்கிறார். அதற்கு அங்கு என்ன சொல்லுகிறார்? தேவ சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள். ஆனால் தேவன் எவ்வளவு அன்பானவர் என்று பாருங்கள். முறுமுறுக்கிறார்கள் ஜனங்கள், ஆனாலும் நம் தேவன் நல்ல தேவன், அன்பான தேவன். அவர் சொல்லுகிறார், வாங்க என் சந்நிதியில் வாங்க, முறுமுறுத்தால் கூட நீ கேட்கிறத நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அங்கே அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அந்த ஜனங்களை தேவன் அவருடைய மன விருப்பத்தின்படி அவருடைய எண்ணத்தை அங்கு நிறைவேற்றி வைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில் வரும் பொழுது அங்கு தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அது நம் கேட்ட ஆகாரத்தை அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கி கொடுத்தது. அதே போல தான் நீங்களும் ஒருவேளை இவ்வளவுதான், எனக்கு இது இல்லை அது இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, எல்லாம் குறைவாக இருக்கிறது, சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்படுகிறேன், என் தேவன் என்ன என்று சொல்லி நீங்கள் முறுமுறுத்தாலும் தேவ சந்நிதியில் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது தேவ மகிமை, தேவ பிரசன்னங்களை சூழ்ந்து கொண்டு நீங்கள் விரும்பியது எல்லாம் அது உங்களுக்கு கொடுக்கும். அன்று ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது, சரீர பிரகாரம் ஆகாரத்தை கொடுத்தது, சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தது. உங்களுக்கும் நீங்கள் விரும்புகிற தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறது, தேவன் இது உங்களுக்கு கொடுத்த புசிக்க கொடுத்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பத்தை, அந்த மகிமை அவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரோடு நீங்கள் உறவாடும் பொழுது நீங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாம், உங்களுடைய குறைவுகள், நீங்கள் முறுமுறுத்தால் அந்த குறைவுகளை பாராத தேவன் அவருடைய சந்நிதியில் மாத்திரம் நீங்கள் வரும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் காணப்பட்டு நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். அங்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா காடையை முறுமுறுத்தாலும் அவர்கள் விரும்பப்பட்ட உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். தேவ பிரசன்னம் அந்த பெரிய காரியங்களை செய்யும். அடுத்ததாக பார்த்தோம்னால் தேவ பிரசன்னம் நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அது யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்த்தோமானால், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. தேவன் ஜனங்களோடே இருந்தார். ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தாலும் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். பகலிலே மேகஸ்தம்பமாக தேவ பிரசன்னம் பகலிலே மேகஸ்தம்பமாக அங்கு கடந்து வருகிறது, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கடந்து வருகிறது. அவர்களை விட்டு விலகவே இல்லை. வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களுக்கும் சந்துகளுக்கும் காப்பாற்றும்படியாக அந்த தேவ பிரசன்னம் அவர்களுக்கு பாதுகாப்பாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் கூடவே இருக்கிறது. உங்கள் கூடையும் இன்று தேவ பிரசன்னம். நீங்கள் எங்கெல்லாம் பயணிக்கிறீர்களோ, வீட்டிலே இருந்தாலும் வெளியே சென்றாலும், இவ்வளோ நீங்கள் கஷ்டமான வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கொத்தனார் வேலை, அப்படி கடினமான வேலைகள், விவசாய வேலை, எந்த வேலை நீங்கள் பார்த்தாலும் தேவ பிரசன்னம் இங்கே இப்படி பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவருடைய விலகவே இல்லை. தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அவர் நடந்து செல்வது விலகவே இல்லை. அதே போல உங்கள் வாழ்க்கையை விட்டு
தேவ பிரசன்னம் விலகவே விலகாது. நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து தேவனோடு உறவாடி, தேவனை ஆராதித்து, தேவனை நேசித்து, தேவனோடு நீங்கள் சில நேரங்களை செலவிட்டு அவர் நினைவாகவே இருக்கும் பொழுது நீங்கள் தேவ பிரசன்னம் அது உங்களை விட்டு விலகவே செய்யாது. இந்த வனாந்தரமான உலக பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது இதில் எவ்வளவு நஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் எல்லா சூழ்நிலையில் வரும் பொழுதும் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக தேவ பிரசன்னம் உங்களை விட்டு ஒரு நாள் விலகாது. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பை கொடுத்ததோ அதே போல் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஒருவேளை என் கணவரிலே நான் தனியாக இருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் இந்த தனிமையான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி மனிதர்களை கண்டு அஞ்சி, எதிர்காலத்தை கண்டு அஞ்சி நீங்கள் இருக்கலாம். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவ விலகாத பிரசன்னம் உங்களோடு இருக்கும். ஒரு நாளும் அது உங்களை விட்டு விலகாது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்து நாம் பார்த்தோமானால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனத்தில் கூட அங்கு சீரியாவுடைய படைத்தலைவர்கள் எல்லாம் அங்கு எலிசாவை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எலிசாவின் வேலைக்காரன் அங்கு சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 6:15 பார்த்தோமானால் தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பயப்படுகிறான். அதற்கு எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னாலும் வேலைக்காரனுக்கு அது புரியவில்லை. அப்பொழுதுதான் அங்கு எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான், இதை பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். 2 ராஜாக்கள் 6:17 பார்த்தோமானால் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறந்திருக்கிறதை அவன் கண்டான். அங்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எலிசா இருக்கிறதே அங்கு அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்டு காண்கிறான். ஏனால் அவன் தேவனோடு இருக்கிற மனுஷன், தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் தேவனோடு இருக்கிறதுனால, தேவ பிரசன்னத்திலே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு அங்கு ஒரு பாதுகாப்பு, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அங்கு சூழ்ந்திருக்கிறதை அவன் காண்கிறான். இதே போல நீங்களும் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவனோடு நடக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் தேவன் ஒரு பாதுகாப்பு வளையத்தை, இதே போல் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உங்களை சுற்றிலும் இருக்கிறதே. உங்கள் சத்துரு கண்டு பயப்புந்து ஓடும்படியான கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் நடுவில் தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அதை மற்றவர்கள் கண்டு உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதபடி அவர்கள் உங்களை விட்டு விலகி ஓடி போவார்கள். நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் அக்கினியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சத்துரு, நீங்கள் எந்த ஒரு தந்திர கண்ணிகளை உங்கள் மேல் அவன் எரிந்தாலும், எந்த அம்புகளை எரிந்தாலும் நீங்கள் அக்கினியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் எரிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் லேவியராகமம் 9:6 இருந்து நாம் பார்த்தோமானால் அங்கு கர்த்தர் ஆரோனிடம் சொல்லுகிறார், நீ பலிகளை செலுத்தி. என்ன பலிகளெல்லாம் செலுத்த சொல்லுகிறான் பார்த்தால், பாவ நிவாரண பலி, சர்பாங்க தகன பலி, சமாதான பலிகளை செலுத்த சொல்லுகிறார். அப்படியாக அங்கு பலிகளை செலுத்துகிறார். லேவியராகமம் 9:7 கடைசி பார்த்தோமானால் பாவ நிவிர்த்தி செய் அப்படி என்று சொல்லி மோசையின் மூலமாக ஆரோனிடம் கட்டளையிடப்படுகிறது. அப்படியாக அவங்க ஒவ்வொரு பலிகளாக செலுத்துகிறார். நாம் பார்த்தோமானால் லேவியராகமம் 9:22 பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் 3வதாக சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கி வருகிறான். அங்கு பார்த்தோமானால் அடுத்த வசனத்தில் அங்கே என்ன நடக்கிறது, இவன் இந்த பலிகளையெல்லாம் செலுத்திவிட்டு அவன் இறங்கி வரும் பொழுது மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இங்கு ஆரோன் பலிகளை செலுத்துகிறார். பின்பதாக வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பார்த்தால் கர்த்தருடைய மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை எல்லா ஜனங்களுக்கும் அங்கு காணப்படுகிறது. அதே போல தான் பிரியமானவர்களை, நீங்களும்
பலிகளை செலுத்தி, துதி பலிகளை, நன்றி பலிகளை நீங்கள் செலுத்தி தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசனம் சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்குள்ள இருக்க கர்த்தருடைய மகிமையை சகல ஜனங்கள், அந்த தேவ பிரசனத்தை சகல ஜனங்களும் காண்பார்கள். அதே போலதான் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தோமானால், சாலமோன் கூட அங்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். கட்டிவிட்டு அங்கு 1 ராஜாக்கள் 8:11 8:5 வசனத்தை பார்த்தோமானால், ராஜாவாகிய சாலோமோனும் அவனுடனே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்து பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். எல்லாம் எண்ணிக்கை கடங்காதான பலிகளை அங்கு இடும் பொழுது அங்கு பார்த்தோமானால் வசனம் 11, மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறது நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஏனால் அவள் எண்ணிக்கை கடங்காதான பலிகளை செலுத்துகிறார்கள். அங்கு ஆரோன் அப்படித்தான் சமாதான பலிகளையும் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தின பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இங்கும் அப்படித்தான் ஆலயத்தில் சாலமோன் எண்ணிக்கை கடங்காதான பலிகளை செலுத்தின போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் சொல்லி சர்வாங்க தகன பலியாக உங்களை நீங்களே ஆண்டவருக்கு முற்றிலுமாக அவர் சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும், உங்களை மூடும். உங்களை பார்க்கிற அண்டை அயலார், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள் எல்லாரும் தேவ மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறதே கண்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தபடியான ஒரு காரியம் நடக்கும். முதலாவது தேவ பிரசன்னம், தேவ மகிமை நீங்கள் விரும்புகிறதே. நம்முடைய இவ்வளவுதான் குறைவுகள் இருந்தாலும் விரும்புகிறதே தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக தேவ பிரசன்னம் பாதுகாப்பை கொடுக்கிறது. நாம் பலிகளை செலுத்தும் பொழுது ஒரு மகிமை நம்மை மூடிக்கொள்கிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட மகிமையை பெற்றுக்கொண்ட நாம் அருவருப்பான பாவங்களை செய்தால் அந்த மகிமை நம்மளை விட்டு எடுபடும் என்று கூட சொல்லி வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் அழகாக அங்கு எழுதப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால், அங்கு 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானால் அநேக அருவருப்புகள், 4 விதமான அருவருப்புகள் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிறதே அங்கு ஆவியானவர் எசேக்கியேலுக்கு கொண்டு போய் காட்டுகிறார். அங்கு நரகலான விக்கிரங்கள், படங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாரும் சித்திரங்கள் ஆலயத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அதை ஜனங்கள் நமஸ்கரிக்கிறார்கள். அடுத்து தம்முசுக்காக அழுகிற ஒரு கூட்டம் அங்கு காணப்படுகிறது. இன்னுமாக கூட அந்த நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகம் இருக்கிறது. ஜனங்கள் அவருடைய இன்னுமாக கூட கிழக்கை நோக்கி சூரியனை நமஸ்கரிக்கிறேன். இப்படியெல்லாம் அருவருப்புகள் எருசலேம் தேவாலயத்தில் காணப்பட்டதனால் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்திலிருந்து அப்படியே கடந்து செல்கிறது. அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவ்வளவு அருவருப்புகள் இருக்கிறதுனால் கர்த்தருடைய மகிமை அங்கு இருக்காதபடிக்கு முதலாவது கர்த்தருடைய மகிமை எசேக்கியேல் 9:3 தேவனுடைய மகிமை கேருபின் மேலே எழும்பி ஆலயத்தின் வாசற்படிக்கு வருகிறது. அடுத்ததான் நாம் பார்த்தோமானால் வாசற்படியில் இப்போ எசேக்கியேல் 10:18 பார்த்தால் கர்த்தருடைய மகிமை வாசற்படிக்கு வந்து அதை விட்டு புறப்பட்டு அது பின்பதாக கிழக்கு வாசலுக்கு போகிறது. வசனம் 19. பின்பதாக எசேக்கியேல் 11:23 கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி அது கிழக்கே இருக்கிற மலையில் போய் நின்றது. அது அப்படி கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் அங்கே அவ்வளவு அருவருப்புகள் இருக்குதுனால தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை அங்கு இருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க விடாதபடி அங்கே காணப்படுகிற அருவருப்புகள் நிமித்தம் அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம், அங்கு விக்கிரகங்களை ஜனங்கள் வணங்குகிறார்கள், சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். எதற்காகவோ ஜனங்கள் எந்த தெய்வத்துக்காகவோ புலம்புகிற காரியத்து நிமித்தம் தேவ பிரசன்னம், தேவ மகிமை அங்கு இராதபடி பரிசுத்த தேவனுடைய அந்த மகிமை ஆலயத்தை விட்டு அது அப்படியே புறப்படுகிறது, ஆலயத்தின் வாசற்படியில் வருகிறது. எசேக்கியேல் 10:18 வாசற்படியை விட்டு புறப்படுகிறது, கிழக்கு வாசலில் போய் நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படித்தான் பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம், தேவ மகிமையில் காணப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது உங்களுக்குள்ள அருவருப்புகள் அது உங்களை நிரப்பினால் உலகம் உங்களுக்குள்ள வரும் பொழுது தேவ மகிமை எப்படி அன்று அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து அது அப்படியே வெளியேறி வாசற்படிக்கு சென்று அதை விட்டு வெளியேறி அது கிழக்கு வாசலுக்கு போய் மலைக்கு போய் விட்டதோ அதே போல தேவ பிரசன்னம் அது உங்களை விட்டு தேவ மகிமை எடுபட்டு போய்விடும். அதனால் உலகத்தில் உண்டான்மைகளும் அன்பு கூறாதபடி தேவன் கொடுத்த சரீரம் அது இன்னைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது.
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அதை தேவன் கெடுத்து போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்களே, அந்த ஆலயத்தை நீங்கள் பல்வேறு உலக காரியத்தை நிரப்பி அதை கெடுத்து போடாதபடி நீங்கள் அதை காத்து கொள்ளும் பொழுது தேவ பிரசன்னம் அது உங்களை விட்டு எடுபடாமல் போகும். பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்தை தேவ மகிமையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று ஆவியானவர் இன்று உங்களை எச்சரிக்கிறார். தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருந்து உலகத்தில் அசுத்தத்துக்கு தப்பி, சாத்தானின் கிரியைகளுக்கு தப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உலகத்தாலும் உலக பொருட்களாலும் தங்களை கரைப்படுத்தி கொண்டு தேவ மகிமை அவர்களை விட்டு எடுபட்டது நிமித்தமாக ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அவர்கள் மீண்டும் ஒன்றை வரும் பொழுது கர்த்தர் அணைத்துக் கொள்வீராகப்பா. தேவனுடைய அப்பா தகப்பனை ஒவ்வொருவரும் உங்களை தேடி நாடி ஓடி வந்து அப்பா உங்களுடைய மகிமைக்கு அவருக்கு மகிமை மேல் மகிமையை கண்டு அந்த மகிமையால் நிரப்பப்பட்டு நீங்கள் கொடுக்கிற அத்தனை நன்மை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. குழந்தை இல்லாதபடி ஆண்டவரே தகப்பனை பாரத்தோடு கண்ணீரோடு கதறி ஆண்டவரே நிந்தையின் அவமானத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவ மகிமை பொழுதே மூடட்டும், குறைவெல்லாம் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தகப்பனை படித்து விடுத்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வேலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த திருமண தடைகள்லாம் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வந்து தருவீராகப்பா. அது நிமித்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோரின் கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராகப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை கண்டு அவர்கள் மகிழட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடரும் மட்டும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.